அன்பர்களுக்கு வணக்கம். ஒரு சாஃப்ட்டான புடவை என்னென்ன வாட்டத்துல கிழிஞ்சிருந்தா, அது எப்படி ஃபினிஷிங்கா தைக்கலாங்கிறத நம்ம ஒரு சின்னதா ஒரு டிப்ஸ் ஒண்ணு பார்ப்போம். இப்ப இந்த புடவை நேர் வாட்டத்துல ஒரு கிழிச்சல் இருக்கு. அப்புறம் முக்கோண வாட்டத்துல ஒரு கிழிச்சல் இருக்கு. ஆனா உண்மையாலுமே அந்த புடவை கிழியல. உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கணுங்கிறதுக்காக நானா அப்படி அந்த அந்த வாட்டத்துல கிழிச்சு விட்டுருக்கிறேன். ஏன்னா அந்த மாரிலாம் வரும். அதுக்காக நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த நேர் வாட்டத்துல கிழிஞ்சிருக்கிறத உள் வாட்டமா நம்ம பிடிச்சு தச்சிரலாம். அது வெளியில தெரியாது. அப்படியும் தைக்கலாம். அப்படி இல்லன்னா நம்ப பேப்பர் வச்சும் தைக்கலாம். உங்களுக்கு இப்ப தச்சே காமிக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. ஒரு கிழிச்சல் நேர் வாட்டத்துல கிழிஞ்சிருக்கு. அத நம்ம அப்படியே இந்த கடைசிக்கும், இந்த கடைசிக்கும் பிடிச்சு, அத 1/4 இன்ச்சுல அப்படியே நம்ம மெலிசா நல்லா கொஞ்சம் தையல நெருக்கமா வச்சு, அப்படியே நம்ப டாட் பிடிக்கிற மாரி நைஸா தச்சு கீழ இறக்கிடணும். அத நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அத கீறி விட்டீங்கன்னா, திருப்பி கீறி விட்டீங்கன்னா, அது உங்களுக்கு நைஸா இருக்கும். வெளியில அந்த அளவுக்கு தெரியாது. அது வந்து தச்சது உள்வாட்டமா போயிரும் பிசிறு. பாருங்க அந்த அளவுக்கு தெரியல. ஓகே. அது ஈஸியா தச்சிரலாம். அடுத்தது முக்கோண வாட்டத்துல ஒரு பீஸ் கிழிஞ்சிருக்கு. அத எப்படி தைக்கிறோங்கிறத நீங்க பாருங்க. இது மாதிரி கிழிஞ்சு வரும்போது, ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பரோ இல்ல ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து இது மாரி அடியில வச்சுக்கங்க. ஏன்னா சாஃப்ட்டான துணிக்கெல்லாம் நம்ம அப்படியே வெறுமனே ரஃப் அடிச்சோம்னா, துணி சுருக்க சுருக்கமா வரும். இது மாரி அடியில ஒரு பேப்பர் குடுத்து, அத நம்ம தைக்கும்போது துணியும் சுருங்காது. நல்லா ஃபினிஷிங்காவும் வரும். நான் உங்களுக்கு இத ரஃப் அடிச்சே காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த கிழிஞ்சிருக்கிறதுக்கும் அடியில ஒரு பேப்பர் ஒண்ணு வச்சு, துணி சுருங்காம கரெக்ட்டா பிடிச்சு, மேல ஃபர்ஸ்ட்டு ஒரு தையல் ஒண்ணு போட்டுக்கணும். இது மாரி ஒரு படிமான தையல் ஒண்ணு போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நைஸா அத ரஃப் அடிக்கணும். ரொம்ப அகலமாவும் அடிக்கக்கூடாது. ரொம்ப சின்னதாவும் அடிக்கக்கூடாது. அந்த பிடிப்புக்கு தகுந்த மாரி, அந்த கிழிஞ்சிருக்கிறதுக்கு தகுந்த மாரி நம்ம அழகா அந்த ரஃப் அடிச்சு விட்டுட்டே வரணும். பவர் மெஷின்ல ரிவர்ஸ் அடிக்கிறதுக்கு சைடுல ஒரு ஸ்டேரிங் மாரி குடுத்துருக்காங்க. இதோ இப்ப பிரஸ் பண்றேன் பாருங்க. அதுதான் அந்த ஸ்டேரிங்கு. இது எல்லா மெஷின்லயும் குடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டேரிங்க நீங்க ரிவர்ஸ் அடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். கட்டு கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் அது. உங்களுக்கு ரஃப் அடிச்சது ஒரு கோட்டிங் பத்தலன்னா, மறுபடியும் அதே மேலே நைஸா இன்னொரு கோட்டிங் போடலாம். அது இன்னும் நல்லா ஃபினிஷிங்கா இருக்கும். ஓகே. இப்ப ரஃப் அடிச்சாச்சு. பாருங்க சுருக்கம் எல்லாமே எவ்வளோ அழகா நீட்டா இருக்குன்னு பாருங்க. அதுக்காக தான் அந்த பேப்பர் குடுத்து அடிக்கிறது. இப்ப அடிச்சு முடிச்ச உடனே அடியில அந்த பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர அதுக்கப்புறம் நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். அந்த பிசிறு அதுல ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் அந்த பேப்பரு. அத நீங்க துவைக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா விட்டுரும். அத பத்தி நீங்க ஃபீல் பண்ண வேணாம். மேக்ஸிமம் இது மாரி டிப்ஸ் எல்லாம் யூடியூப்ல வந்திருக்காதுன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். உங்க பொன்னான நேரத்துக்கு மிக்க மகிழ்ச்சி. நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.